வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாவட்ட வாரியாக கண்காணிப்பு அலுவலகத்தில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/3/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமாவோ இல்லது ஆன்லைன் மூலிமாவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு அரசு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்கக்கூடிய கண்காணிப்பு அலுவலக ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் இன்னும் ஓப்பன் ஆகும். அதில் ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ரெக்யூர்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபராட்டரி டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இப்போது லெபராட்டரிக்காக என்னென்ன ஜாப் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வியூஸ்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் அண்ட் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே இருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 8 மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட், லெபராட்டரி டெக்னீஷியன் அண்ட் லெபராட்டரி அட்டண்டன்ட் இந்த 3 பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 11/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்காக 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சியில் நீங்கள் டிகிரி வித் கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வித் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா என்ட்ரியோ அல்லது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் எம்எஸ் அண்ட் ஆஃபீஸ் வேர்டு அண்ட் எக்ஸல், பிபிடி இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், ஈரோடு அண்ட் திருப்பூர் அண்ட் சேலம் அண்ட் நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை 21,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேக்கன்சி இருக்குது. இதில் மஸ்ட் அண்ட் நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 12th சப்ஜெக்டில் நீங்கள் பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் டிப்ளமோ பாஸ் ஆகிருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லெபராட்டரி டெக்னீஷியனில் நீங்கள் 2 இயராவது கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 40 இயர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமாவோ ஆஃப்லைன் மூலிமாவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமானா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடி மூலிமாவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லெபார்ட்டரி அட்டண்டன்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி காலியாக இருக்குது.
இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th to 12th வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 8th 12th நீங்கள் பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 பர் மந்த் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன நீங்கள் விண்ணப்பிக்கணும், நீங்கள் என்னென்ன வந்து படிவத்தை வந்து அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். அண்டு பிறந்த தேதிக்கான ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்டு கல்வி தகுதிக்கான வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு இருப்பிட சான்றிதழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அட்டையோ அல்லது ஆதார் அட்டையோ, உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து இவங்க கீழே வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அந்த போஸ்ட்டோட நேமு அண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் கேப்சர் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரை தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கேபிட்டல் லெட்டரால் நீங்கள் எழுதி அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் பெயர் அல்லது பாதுகாப்புகளின் பெயர் அண்ட் பிறந்த தேதி, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அந்த ஹெச்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அண்ட் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிட கைபேசி எண் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கேட்குறாங்கன்னா உங்களுடைய மெயிலில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் முன் அனுபவம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் வந்து கேட்கல, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உரிமை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, இவங்க கேட்டுக்கிற இந்த மெயில் ஐடியிலே நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. யங் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 50,000 வரைக்கும் பர் மந்த் வந்து சேலரி வந்து இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் வித் 4 இயர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது டேட்டா சயின்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நேரடியாகவோ அல்லது பை போஸ்ட் மூலியமாகவோ அல்லது பை மெயில் மூலியமாகவோ நீங்கள் வந்து 16/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய அட்ரஸும் அதோடைய மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இவங்க கூப்பிட்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய அட்டாச்சு, அதாவது உங்கள்கிட்டையும் ஒரு ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆக போகுது. அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலை வந்து நான் செய்யணும் அப்படின்ற விருப்பப்படுற அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அப்போ தான் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.